வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். குடிநீர் இணைப்பு இல்லாத 13,500 வீடுகளுக்கு இணைப்பு வழங்கும் நடவடிக்கையில் தாம்பரம் மாநகராட்சி களமிறங்கியுள்ளது. இது தொடர்பாக ஒவ்வொரு வீட்டின் உரிமையாளர்களுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தகவல் அளித்து டெபாசிட் தொகையை கட்ட அறிவுறுத்தியுள்ளது. கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் தலா 5 நகராட்சி பேரூராட்சிகளை இணைத்து தாம்பரம் நகராட்சி 5 மண்டலங்களுடன் உருவாக்கப்பட்டது. இந்த பகுதிகளுக்கு சீவரம், மேலச்சேரி, வில்லிவாக்கம் பகுதி பாலாறு படுகையில் ஆழ்துளையில் இருந்து தண்ணீர் வழங்கப்பட்டது. அதேபோல் பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர், சிட்லப்பாக்கம், திருநீர்மலை பகுதிகளுக்கு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் மெட்ரோ வாயிலாக குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. பேர்கண்காரணை உள்ளிட்ட பகுதிகளுக்கு உள்ளூர் கிணறுகளில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்படுகிறது. இதில் மாநகராட்சியாக உயர்வதற்கு முன் 5 நகராட்சிகளிலும் தனித்தனியாக டெபாசிட் தொகை வசூலிக்கப்பட்டது. தனி வீடுகளுக்கு டெபாசிட் மற்றும் ரோடு பராமரிப்பு மேற்பார்வை கட்டணத்துடன் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது. அபார்ட்மெண்ட் வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டு தனி வீட்டிற்கான டெபாசிட், ரோடு பராமரிப்பு மேற்பார்வை கட்டணம் வசூலிக்கப்பட்டது. நகராட்சியாக இருந்தபோது வழங்கப்பட்டு வந்த நடைமுறையை மாற்றி அபார்ட்மெண்டில் வசிக்கும் அனைத்து வீடுகளுக்கும் இணைப்புகளுக்கான டெபாசிட் தொகை கட்ட வேண்டும் என தற்போது குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளது. இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில், தனி வீடு என்றாலும் அபார்ட்மெண்ட் என்றாலும் டெபாசிட் மற்றும் சாலை பராமரிப்பு கட்டணம் செலுத்த வேண்டும். தவிர மாத கட்டணத்தையும் முறையாக செலுத்த வேண்டும். இந்த நடைமுறை தனி வீடுகளில் பின்பற்றப்படுகிறது. அபார்ட்மெண்டில் ஒரு இணைப்பில் பலர் பயனடைகின்றனர். இதை தடுக்கவும் மாநகராட்சிக்கு வருவாய் ஈட்டவும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இதற்கு முன் ஒரு அபார்ட்மெண்டிற்கு ஒரு டெபாசிட் வழங்கப்பட்டது. இனி 4 வீடுகளுக்கு ஒரு இணைப்பு வழங்கப்படும். 4 பேரும் தனித்தனியாக டெபாசிட் செலுத்த வேண்டும். ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஒரு இணைப்புக்கு கட்டப்பட்ட டெபாசிட் தொகையை தற்போதைய டெபாசிட் தொகையுடன் ஒப்பிட்டு இடைப்பட்ட கட்டணத்தையும் கட்டவும் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. தொகையை தவணை முறையிலும் செலுத்தலாம். டெபாசிட் கட்டாத வீட்டு உரிமையாளர்கள் வீட்டு வரி, பாதாள சாக்கடை கட்டணத்தை செலுத்த முடியாது என்றனர். இதுகுறித்து 2 மற்றும் 3 மண்டல குடியிருப்போர் நலசங்க இணைப்பு மைய செயலாளர் முருகையன் கூறுகையில், ஒவ்வொரு வீட்டிற்கும் வீட்டு வரி வசூலிக்கின்றனர். அதில் 3% குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பிரிக்கப்படுகிறது. நகராட்சி சட்ட விதிகளில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியை எதிர்கால திட்டம், மேம்பாட்டு திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்காக சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்கையில் அபார்ட்மெண்ட் அனைத்து வீடுதாரர்களும் டெபாசிட் கட்ட வேண்டும் என்றால் என்ன நியாயம்? இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். குடிநீர் இணைப்பிற்கு டெபாசிட் கட்டுமாறு குறுஞ்செய்தி வருவதை பார்த்து அபார்ட்மெண்ட் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாநகராட்சியின் இந்த நடவடிக்கைக்கு பல தரப்பிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. திண்டுக்கல் நகராட்சி 40வது வார்டுக்கு உட்பட்டது யூசிபியா நகர். இங்கு முஸ்லிம்கள் அதிகம் பேர் உள்ளனர். கூலி வேலை செய்யும் இவர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக மனைப்பட்டா கேட்டு போராடி வருகின்றனர். பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. ஆத்திரமடைந்த மக்கள் இன்று திண்டுக்கல் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் சமையல் பாத்திரங்கள் மற்றும் அடுப்புடன் குடியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தலைமையில் அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். நாங்க இங்க ஒரு 5-6 வருஷமா நாங்க இலவச மனைக்கு மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க இந்தா தரோம் அந்த தரோம்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. கொடுத்த பாடகானா இந்த ஒரு வருஷமா எங்கனால எதுவுமே வீட்டு வாடகை கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வச்சு எங்கனால முடியல. ஆனா இப்ப எங்களுக்கு வேணும். எங்களுக்கு காத்திருக்க போராட்டம் பண்ணி இங்கே சமைச்சு இங்கே சாப்பிட போறோம். மழை வரட்டும் என்ன இருந்தாலும் இங்கேதான் இருக்க போறோம். இன்னைக்கு வாங்காம நாங்க போறது இல்ல. இங்க கட்டடமே இல்ல. நாங்க போறோம் இந்தா தரேன்றாங்க. கட்டடம்னா மனப்பட்டா எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. தரோன்றாங்க. இங்க கட்டடமே வந்துருச்சு, இன்னும் தரல. ஆனா இன்னைக்கு நாங்க வாங்காம போறது இல்ல. 40-50 வருஷமா ஒரே இடத்துல இருந்து எங்கனால ஒரு வீட்டுல 4 குடும்பம் 5 குடும்பம் இருக்கு. எப்படி எங்கனால வாடகை கொடுத்துலாம் எங்கனால ஒன்னும் முடியல. இன்னைக்கு வாங்காம போற இது இல்ல. இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். போராட்டம் பண்றோம், காத்திருப்பு போராட்டம் பண்றோம். இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு மனு கொடுத்திருந்தோம். 40 வருஷமா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்க ஒன்னும் வேலையாகல. இந்த ஒரு வருஷமா நாங்க வீட்டு மனை பட்டாவுக்கு மனு கொடுத்திருக்கோம். இந்த தவணையாவது எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும்படி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நாங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கோம். வாடகை கூட கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். 3-4 குடும்பம் ஒரு வீட்டிலே வசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த தவணை நாங்க பட்டா வாங்காம போறதில்ல. நாங்க இன்னைக்கு காத்திருப்பு போராட்டம் பண்ணிருக்கோம். இங்க சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்கேயே நாங்க இருக்க போறோம். நீங்க வீட்டு மனை பட்டா கொடுத்தாதே நாங்க போவோம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மணல் திருட்டு நடப்பதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இந்நிலையில் அம்பனேரி பகுதியில் உள்ள ஓடையில் மணல் திருட்டு நடப்பதாக தகவல் கிடைத்தது. போலீசார் ஓடை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ஓடையில் சிலர் டிராக்டரில் மண் அள்ளியது தெரிந்தது. போலீசை கண்டதும் மணல் அள்ளியவர்கள் டிராக்டரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினர்.
தப்பி ஓடி வந்தவர்களில் ஒருவரை போலீசார் பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பிடிப்பட்டவர் குருந்தங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முனியசாமி என்பதும் பதிவு இல்லாத டிராக்டரில் மணல் திருடியதும் தெரிந்தது. போலீசார் அவரை கைது செய்து டிராக்டரை பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடியவர்களை தேடுகின்றனர். தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பின் சார்பில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் உடுமலை மின் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் போராட்டம் நடத்தினர். ஒப்பந்த பணியாளர்களுக்கு கருணை தொகை வழங்க வேண்டும், ஒப்புக்கொண்ட ஒப்பந்தப்படி தினக்கூலியை வாரியமே வழங்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களில் ஒப்பந்த பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சென்ற 27-28 ராமநாதபுரத்திலே நடக்கின்ற பொதுக்குழுவினுடைய முடிவிற்கிணங்க தமிழ்நாடு மின்னூரி மத்திய அமைப்பினுடைய ஒப்பந்த தொழிலாளருடைய கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் இந்த தர்ணா போராட்டம் குடும்பத்துடன் போராட்டமாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்த தொழிலாளருடைய போராட்டமானது 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒப்பந்த அடிப்படையிலே ஏற்கனவே அவங்க பணியாற்றுகின்ற வகையிலும் அவங்களை நிரந்தரப்படுத்தக்கூடிய வகையில பல கட்டமான போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். இதன் ஏற்கனவே 16/3/2022 அன்று நடந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழ்நாடு மின்சார வாரிய பொதுத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் போல பொதுத்துறையில் அனைத்து பொதுத்துறையிலும் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரும் நிரந்தரப்படுத்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொல்லி எங்களை ஆசீர்வாதத்தை கூறி தற்போது வரை அதை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையிலே பல கட்டமான போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக எங்களுடைய ஒப்பந்த தொழிலாளர்களை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியிடங்களை நிரப்புகின்ற வகையிலே இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 480 நாட்கள் பணியாற்றிய இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை முன்னிருந்து இந்த கோரிக்கை வெல்ல இந்த தமிழக அரசையும் மின்சார வாரியத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருப்பரப்பு அருவியின் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக அணையில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நீர்வரத்து சீரானதும் குளிக்க அனுமதிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தான் நிகழ்ச்சிக்கு போகும் மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கடலூர் மாவட்டத்திற்கு சென்ற அவர் கடலூர் சிதம்பரம் சாலையில் உள்ள முட்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களிடம் சத்துணவு திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என கேட்டறிந்த அவர் கழிவறை சுகாதாரமாக உள்ளதா என விசாரித்து மாணவர்களை நம் வீட்டு பிள்ளைகளாக பாவிக்க வேண்டும் என ஆசிரியர்களுக்கு அறிவுரை கூறினார். பின்னர் அங்கு நடைபெறும் கட்டிடப் பணிகளை ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி தொட்டபெட்டா ரோட்டில் தொட்டபெட்டா சந்திப்பிலிருந்து மலை சிகரத்திற்கு செல்லும் வாகனங்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வனத்துறை சார்பில் ஃபாஸ்டாக் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 மாதங்களாக அவ்வப்போது டூரிஸ்டுகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. தற்போது ஃபாஸ்டாக் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ரோடு பராமரிப்பு பணியும் நடைபெறுவதால் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை டூரிஸ்டுகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன், ஓய்வு பெற்ற எஸ்ஐ. இவர் 1989ஆம் ஆண்டு சிதம்பரம் அருகே உள்ள முட்லூர் அரசு கலைக் கல்லூரியில் பொருளாதாரம் படித்தார். படித்து முடித்த பின் நண்பர்கள் பிரிந்தனர். படித்து முடித்து 34 ஆண்டுகளுக்கு பின் பிரபாகரன் தன் மகளுக்கு திருமணம் செய்தார். திருமணத்திற்கு தன்னுடன் படித்த பழைய நண்பர்களை அழைக்க விரும்பி அவர்களது முகவரியை கண்டுபிடித்து அழைப்பிதழ் அனுப்பினார்.
அதனை ஏற்று அவருடன் படித்த நண்பர்கள் திருமண விழாவில் பங்கேற்று மகிழ்ந்தனர். 1989 1991 வரைக்கும் சீமுட்லூர் அரசு கலைக்கல்லூரியில் பொறியியல் படித்தோம். 3 வருஷம் முடிஞ்சதோட எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் எந்த நண்பர்களையும் நாங்கள் சந்திக்கல. பல டைம் நான் நினச்சிருக்கேன், இனிமேட்டு நண்பர்கள்லாம் சந்திக்க முடியுமா முடியாதான்ட்டு. முடியாதுன்ற மாதிரி தான் என் மனசு பட்டுச்சு. ஆனால் என் மகளுக்கு திருமண ஏற்பாடு பண்ணதோட அனைத்து நண்பர்களும் கலந்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சி எல்லா நண்பர்களுக்கும் அழைப்பு அனுப்புனேன். நேரில் போய் அழைப்பு அனுப்புனேன். நேரில் பார்க்க முடியாதவங்களுக்கு தபால் மூலமாக பத்திரிகை அனுப்புனேன். என்னோட அழைப்பை ஏற்று அனைத்து நண்பர்களும் வந்து கலந்து கொண்டாங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சந்திப்பு மீண்டும் தொடரும், ஆண்டு மீண்டும் தொடரும். நாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கோம். 88லலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயம், ஜென்ஸ்ட பேசுறதுக்கே ரொம்ப பயந்த நேரம் அது. அப்ப வந்து எங்களை அப்படியே ஒரு பாதுகாப்பா கூட பிறந்த சகோதரியை விட அழகா எங்களை நட்புனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தது இந்த பசங்க தான். இவ்வளவு நாள் கழிச்சு நாங்க மீட் பண்றோம்னா காரணம் எங்க வீட்டுக்காரவங்க தான். எங்க வீட்டுக்காரங்க அவங்களோட ஒய்ஃப் எல்லாருமே சந்தேகப்படாம எங்களை அனுப்புனதுக்கு காரணமே அவங்க தான் அடிப்படை. இன்னைக்கு அவங்களாம் வரல, எங்கேயோ வீட்டுல இருக்காங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது எங்க நட்பு மேல வச்சிருந்த அவங்களோட நம்பிக்கை. அதை வந்து உண்மையால சொல்றேன், இது ஒரு கோல்டன் டேஸ். இதை வந்து யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். வருஷம் மீட் பண்ணுவோம். சாகிற வரைக்கும் நாங்க ஒன்னா இருப்போம். அடுத்த ஜென்மத்திலையும் ஒன்னா பிறக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்பெல்லாம் லவ்லாம் கிடையாது. அப்படியே சொல்ல வந்தாலும் பயங்கரமா நடுங்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். கிட்டக்க வந்து இப்பெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் தட்டினா உடனே டக்குன்னு போற மாதிரிலாம் இப்ப கிடையாது. அப்படியே லெட்டர் எடுத்துட்டு வந்தா இப்ப கையெல்லாம் நடுங்கும். எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் அதை காக்க வைக்கிறதுல ஒரு சுகம். ஆனாலும் அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுனால நாங்களாம் அப்படியே இருந்துட்டோம். அந்த நட்பு காதலை தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி எங்களோட நட்பு உலகத்தை தாண்டி அதுக்கு வந்து சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு அதுக்கு பேர் நட்பு கிடையாது, அவ்வளவுதான். புதுச்சேரி அரசு பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 50% மானியத்தில் ஃபைபர் படகுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு காரைக்காலைச் சேர்ந்த 19 மீனவர்களுக்கு ரூபாய் 75,000 மானியத்துடன் 1,50,000 ரூபாய் மதிப்புடைய ஃபைபர் படகுகளை வழங்கியது. புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் காரைக்காலில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் மீனவர்களுக்கு படகுகளை வழங்கினார். மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட படகில் அமைச்சர் திருமுருகன் கடலுக்கு சென்று படகின் தரத்தை ஆய்வு செய்தார்.